Hello viewers, welcome to TNPSC Shortcut by Deepa. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தலைப்பு வாரியாக ப்ரீவியஸ் கொஷின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக எல்லாருமே எப்படி வந்து போஸ்ட் பண்ணுவாங்க, ஸோ இது வந்து 2023 கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர். நம்ம டெய்லி 20 பார்க்குறோம், 10 பார்க்குறோம், 50 பார்க்குறோம், இல்லை 100 பார்க்குறோம், அந்த மாதிரி தான் நமக்கு போடுவாங்க இல்லைங்களா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ பாரதியார் அப்படின்னா பாரதியார் பற்றி ப்ரீவியஸ் கொஷின் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைப்பு வாரியாக பாரதியார், பாரதிதாசன், வாணிதாசன், மூவா, அந்த மாதிரி வந்து நம்ம தனித்தனி டாப்பிக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், டாபிக் வாரியாக ப்ரீவியஸ் கொஷினை பிரித்து பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா. ஓகேங்க. ஸோ இந்த சீரீஸ் வந்து கண்டினியூவாக வந்து நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ ஆரம்பிச்சிருக்கிறது பகுதி ஈலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம், அடுத்து பகுதி ஆ, அடுத்து பகுதி ஆ, அந்த மாதிரி வந்து நம்ம கொண்டு போகிறோம். ஸோ கண்டிப்பாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ ரொம்ப வந்து வளவலன்னு போர் அடிக்க மாட்டோங்க. அதிகபட்சம் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் தான் டெய்லி நம்ம ப்ரீவியஸ் கொஷின் டாபிக் வைஸ் படிக்க போகிறோம். ஸோ தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேங்களா. சரிங்க, ரொம்ப பேசலை. இன்றைக்கான முதல் கேள்வி என்னன்றதை பார்ப்போமா. பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என கூறியவர். ஸோ அப்வியஸாக உங்களுக்கு பாரதியார் பற்றி தான் பார்க்க போகிறோங்கிறது தெரிஞ்சிருச்சு, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா. பட் இருந்தாலும் அந்த கேள்விகளை தான் நீங்கள் என்ன பண்ணணும், நல்லபடியாக உள்வாங்கணும். சரிங்களா. பாரதியார் தான் சொன்னாருங்கிற பதில் தெரியும், ஆனால் அந்த கேள்வி தான் நமக்கு முக்கியம். ஓகேவா. ஸோ பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு, பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லடா, பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லடா. ஸோ இப்படி என்ன பண்ணணும், நீங்கள் மெமரைஸே பண்ணிடணும். சரிங்களா. இப்போ பாரதியார் சொன்னது. அடுத்தது, நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன். ஸோ என்னங்க சொல்லியிருக்காரு, நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் அப்படின்னு சொன்னவர் வந்து என்ற பாரதியின் வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ இது இடம்பெற்ற நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா குயில் பாட்டு. ஸோ எந்த வருடம் எந்த பரீட்சையில் கேட்டிருக்காங்கங்கிறது முதற்கொண்டு கொடுத்தாச்சு. ஓகேங்களா. ஸோ முதல் வரி என்னது பார்த்தீங்கன்னா, இங்கேயுமே பாடல் வரி கொடுத்து தான் கேட்டிருக்காங்க, இங்கேயுமே என்னது பாடல் வரியை கொடுத்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ பாரதியார் பற்றினா பாடல் வரிகள் வந்தது அப்படின்னா முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிடணும். சரிங்களா. அடுத்தது, புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை இயற்றியவர் யாருங்க, பாரதியார். இதே வெறும் மொட்டையாக ஆத்திச்சூடியை இயற்றியது யாருன்னு கேட்டால் ஔவையார். புதிய ஆத்திச்சூடினா பாரதியார். இதே அடுத்து வந்து அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்னா நெல்லை சு முத்து. ஓகேங்களா. ஸோ வித்தியாசம் வந்து தெரிஞ்சு படிக்கணும். அடுத்தது, கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான். இது வந்து ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின்ங்க. ஹையர் செகண்டரி 11th 12th தான் நமக்கு இருக்கும் கம்பராமாயணத்தில். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னு இது வந்து 10th இருக்குங்க அப்படின்னு சொன்னவர் வந்து யாருங்க, பாரதியார். ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப 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 ரிப்பீட்டடான கொஸ்டின், நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது, சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என பாடியவர் யாருங்க, பாரதியார். 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இடம் பெற்றிருக்கோம் இல்லைங்களா. சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் அப்படின்னு பாடினவர் பாரதியார். சரிங்க. அடுத்தது 6வது கொஸ்டின், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் ஆகிய முப்பெரும் காவியங்களை படைத்தவர் யாருங்க, பாரதியார். ஸோ இதில் வந்து உங்கள்கிட்ட நான் ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கேட்குறேன். இந்த கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் இதெல்லாம் கவிதை நூலா, இல்லை உரைநடை நூலா, இல்லை நாடக நூலா, எந்த நூலுன்னு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. சரிங்க. அப்போ கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் இந்த முப்பெரும் காப்பியங்களை படைத்தவர் யாருங்க, பாரதியார். அடுத்தது 7வது கேள்வி, கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யார், பாரதியார். இப்போ தான் பார்த்தோம், மறுபடியும் ரிப்பீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. சரிங்க. 2023 வருஷத்துல 2 தடவை நமக்கு என்ன ஆயிருக்கு, இந்த கேள்வி வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்தது 8வது கொஸ்டின், பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யாருங்க. ஸோ பாரதியாரின் கடிதங்கள் அப்படிங்கிற நூலை பதிப்பித்தவர் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய பத்மநாபன். ஓகேங்களா. ஸோ இது வந்து எப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2 2022 நமக்கு கேட்டிருக்க ஒரு கொஷின். ஓகேங்களா. ஸோ பாரதியாரின் கடிதங்கள்ங்கிற நூலை பதிப்பித்தவர் பத்மநாபன். ஸோ நான் ஏன் திரும்ப திரும்ப ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா, ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப ரீட் பண்ணி அதை காதால் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம அறியாமலே நமக்கான மூளையில் அது வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா. இது வந்து ப்ராக்டிக்கலான ஒரு உண்மை தான். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், திரும்ப திரும்ப அந்த கொஷினை ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகேங்களா. சரி. அடுத்தது, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் அப்படின்னு புகழ்ந்து கூறியவர் யார், பாரதியார். சரி. இந்த யாமறிந்த புலவரிலே, யாமறிந்த மொழிகளிலே, இந்த யாமறிந்த அப்படின்னு வந்துருச்சுனால அது யாரோட கூற்றுங்க, பாரதியாரோட கூற்று தான். ஓகேங்களா. அடுத்தது 10வது கொஸ்டின், நாடும் மொழியும் நமதிரு கண்கள், நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்னு சொன்னவர் யார், பாரதியார். இது வந்து எப்போ கேட்டிருக்காங்க,
EO எக்ஸாம் 2022 கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட யாமறிந்த புலவர்களேங்கிறது குரூப் 4 2022 வந்து நமக்கு கேட்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் ஒரு தடவை அந்த 10 கொஷினை ரீகால் பண்ணிடலாங்களா, என்னென்ன வந்து கேட்டிருக்காங்கன்னு. ஸோ பாட்டினை போல் ஆச்சரியம் பாரேன் மிசை இல்லையடா அப்படின்னு சொன்னவர் பாரதியார். ஓகேங்களா? பாட்டினை போல் ஆச்சரியம் பாரேன் மிசை இல்லையடா 2023 கேட்கப்பட்ட கொஷின். நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொலிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை வரி கொடுத்தேன் பாவியேன் அப்படின்னு சொன்னவர் யார்? பாரதியாரோட வரிகள் தான். இது இடம்பெற்ற நூல் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அது வந்து என்னதுங்க? குயில் பாட்டு ஜெயிலர் 2023 கேட்கப்பட்ட கொஷின். புதிய ஆத்திச்சூடி எழுதினது பாரதியார். அடுத்தது கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் சொன்னதும் பாரதியார். சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம்னு சொன்னதும் பாரதியார். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் ஆகிய முப்பெரும் காவியங்களை படைத்தவரும் பாரதியார். ஸோ இதில் இருந்து ஒரு கொஷின் கேட்டேன் இல்லைங்களா? ஆன்சர் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லணும். ஓகேவா? அடுத்தது கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னா இது வந்து ரிப்பீட் ஆகக்கூடிய ஒரு கொஷின், பாரதியார் சொன்னது. அடுத்தது பாரதியாரோட கடித நூலை பதிப்பித்தவர் யார்? பத்மநாபன். அடுத்து அமிர்ந்த புலவர்களே கம்பனை போல் அப்படின்னு புகழ்ந்து கூறினது பாரதியார். அடுத்தது நாடும் மொழியும் நம்ம திரு கண்கள் அப்படின்னு புகழ்ந்தவர் யாருங்க? பாரதியார். சரிங்களா? ஸோ இன்றைக்கி கம்பல்சரி பாரதியார் என்னென்ன சொன்னார், இந்த 10 பாயிண்ட் என்ன பண்ணியிருக்கணும், விரல் விட்டு நீங்களாக ஒப்பிச்சு பார்க்கணும். சரிங்களா? பாரதியாருங்கிறத தாண்டி அந்த கொஷினை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இன்றைக்கி மனப்பாடம் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஏங்க கொஷினை மனப்பாடம் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா, பாரதியாரை பற்றி தான் இத்தனை கொஷின் வந்திருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இதை சொன்னது பாரதியார் பார்த்து என்ன பிரயோஜனம்? அந்த கொஷின் தான் நமக்கு தெரியணும். சரிங்களா? அப்போ என்ன பாட்டினை போல் ஆச்சரியம் பாரேன் மிசை இல்லைடான்னு சொன்னார். நாட்டினும் காட்டினும் நாளெல்லாம் நன்றொலிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறி கொடுத்தேன் பாவியன்னு வந்து சொன்னார். புதிய ஆத்திச்சூடி எழுதினார். கம்பன் இசைத்த கவி எல்லாம்னு சொன்னார். சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம்னு சொன்னார். இந்த 3 நூல்களை ஏற்றினது நான் சொன்னார். அடுத்து வந்து பாரதியாரோட என்னோட கடிதங்களை இவர் தான் தொகுத்தாருன்னு சொன்னார், பதிப்பிச்சவர்னு சொன்னார். யாமறிந்த புலவர்களேன்னு நான் சொன்னேன். நாடு மொழியும் நம்ம திரு கண்கள்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்வையாக வச்சு நீங்கள் படிச்சணும். ஓகேங்களா? என்னடா இவங்க சொன்னதே சொல்லி போர் அடிக்கிறாங்கன்றது பார்க்கக்கூடாது. இந்த 10 கொஷின் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி இது வந்து என்னது, ஒரு கிளாரிட்டியை வந்து நமக்கு கொடுக்கும் இல்லைங்களா? ஓகேங்க. ஸோ நம்ம பாரதியார் மட்டும்தான் போடுவோன்றது கிடையாது. அடுத்து பாரதிதாசன், அடுத்து வந்து நமக்கு வந்து பகுதி வந்து இதே போல் நம்ம முடிச்சுட்டு அடுத்து வந்து பகுதி போவோம். அதுக்கப்புறம் பகுதி இது 3 பகுதிகளுமே நம்ம வந்து போவோம். ஓகேங்களா? ஸோ ரெகுலராக நம்மளோட வீடியோ வந்து போட்ட உடனே உங்களுக்கு விஷயம் வந்து தெரியணும், போட்ட உடனே வந்து பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலுக்கான டெலிகிராமோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க. நீங்கள் அந்த லிங்கை யூஸ் பண்ணி நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே லிங்க்ஸ் வந்து உடனே அங்கேயும் வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் அங்கேருந்து கூட ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். ஸோ அடுத்த 10 கொஷினோட உங்களை நான் மீட் பண்ணுறேங்க. ஸோ தேங்க்யூ.